அது என்ன ஆச்சுன்னு கரெக்டா தெரியல. ஆனா, இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க விஷயம்ல ஏற்கனவே நிறைய நான் பேசியிருக்கேன். நடந்துட்டு இருக்க விஷயமெல்லாம் பார்த்தோம்னா, நெத்தனியாகு உயிரோடு இல்லை. மொசாட் உளவாளிகளும், உளவு பிரிவும், சிஐஏ உளவு பிரிவுகளும் ஈரான்ல என்ன ஆணிய பிடிக்கிட்டு இருந்தாங்க. வந்தும் நீங்க இதெல்லாம் பண்றீங்கன்னா, அப்ப அவங்களுடைய பலத்த நீங்க வந்து ஈரானோட பலத்த குறைச்சு எடை போட்டீங்கன்னு அர்த்தம். எல்லாம் அப்படி நடந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து போர் செய்யறதுக்கு, இல்ல போருக்கு திட்டம் போடுறதுக்கு லாயக்கே இல்லைன்னு அர்த்தம். இந்த டீட்டெயில் ஃபுல்லா சைனாவும், ரஷ்யாவும் இவங்களுக்கு கரெக்ட்டா படம் போட்டு காமிச்சாங்க. இந்த உங்கள அடிச்சது இத்தனை மணிக்கு இங்க வந்து குண்டு போட்டுச்சு. என்ன ஒண்ணு தெரிஞ்சு போச்சு, ஈரான் நினைச்ச மாதிரி ஒரு சாதாரண மண்புழு இல்ல. அது சீறி வரக்கூடிய மிகப்பெரிய நாகம். 10 நாளைக்கு முன்னாடி ஃப்ளைட்ல போனாரு, ஃப்ளைட்டு கிராஷ் ஆயிருச்சு. மிகப்பெரிய வல்லரசின் தலைவர் பிரசிடென்ட் ட்ரம்ப் இது சொல்றது வந்து அவருக்கு கேவலமா இல்ல? ஒரே ஒரு விஷயம் தான், நீ டாலரை வச்சு தானே இது வரைக்கும் ஆட்டம் காட்டின. அந்த டாலரோட உச்சந்தலையிலே ஓங்கி போடுறோம். டி டாலரைசேஷன். ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு அடிச்சீங்கல்ல, அடிச்சதுக்கப்புறம் திருப்பி படிக்கும்போது குத்துதே குறையுதே அப்படின்னா, உண்மையிலேயே அறிவு ஜீவிகள், தொழில் வல்லுநர்கள் எக்கச்சக்கமா நிறைந்த ஒரு நாட்டுக்கு இப்படி ஒரு கோமாளி வந்து ஒரு தலைவனா வருவாருங்கிறது யாரு எதிர்பார்க்க? சொல்லி சொல்லி இந்த ஆளு அமெரிக்கன் இங்கே இருக்கான், மொசாடுக்காரன் இங்கே இருக்கான், இஸ்ரேல் இங்கே இருக்கான் அப்படின்னு எங்கெங்கே இருக்காங்களோ அதை பூரா சொல்லி சொல்லி வச்சு அதை பூரா அடித்தாங்க. பொதுமக்களை, அரபு மக்களையோ அல்லது அங்கே இருக்கிற இந்திய மக்களையோ பாகிஸ்தான் மக்களையோ அந்த மக்களை யாரும் அடிக்கலை. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ நிகழ்ச்சியில நம்ம இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் சர்வதேச செய்தி ஆய்வாளர் திரு கசாலி அவர்கள். வாங்க பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சுரேஷ். சார், இப்போ உலகமே பற்றி எரிகிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர். இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருப்போம். ஒவ்வொரு நாளும் ஒரு அப்டேட் நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. அது வந்து நியூஸா பார்க்காம ஒரு துயர செய்தி அப்படிதான் பார்த்தாகணும். ஏன்னா அவ்வளோ இழப்புகள் வருது. இப்போ கூட அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காருங்க சார். என்னன்னா, அதிர்ச்சி அடைந்தோம். ஈரான் ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடு என்பதை உலகிற்கு உணர்த்தும் வகையில் வளைகுடா நாடுகள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்துவார்கள் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் சரணடைவதற்கு பதிலாக திருப்பி தாக்கினார். அவர்களுக்கு மிகப்பெரிய வலிமை உள்ளது. அமெரிக்கா ட்ரம்ப் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். இது எப்படி பாக்குறீங்க? இது எப்படி பாக்குறது? இது மிகப்பெரிய காமெடியா இல்ல இது? அதாவது ட்ரம்ப் அப்பா போய் 4 தட்டு தட்டினா பயந்து ஓடிடுவான்னு பார்த்தா திருப்பி அடிக்கிறான்ப்பா. அப்போ சரி, இந்த அளவுக்கு வந்து அமெரிக்கா இது ஈரான் வந்து திருப்பி தாக்குறாங்க, சரணடைஞ்சிருவாங்க, ரெஜிம் சேஞ்ச் எல்லாம் பண்ணிடலாம், நம்ம விஷயத்தை பண்ணிடலாம் நினச்சிட்டு இருந்தா திரும்பி பார்த்தா திருப்பி உள்ள அடிக்கிறான். சரி, நம்மளைத்தான் இங்கே இஸ்ரேலில் மட்டும் அடிப்பாங்க பார்த்தா சுற்றி இருக்கிற வளைகுடா நாடுகள், அதாவது ஜிசிசி கண்ட்ரிஸ் எடுத்தாச்சுன்னா சவுதி, பஹ்ரைனு, கத்தாரு, குவைத்து, யுஏஇ, ஒமானை தவிர இது எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. நம்ம தளத்து மாதிரி அடிக்கிறாங்க. இவ்வளோ தூரம் பலசாலியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. அப்படி சொன்னாங்கன்னா யாரும் வல்லாதிக்க நாடு நாங்கள் யார் உலகத்தையே வந்து அப்படி மிரட்டி கைக்குள்ளே வச்சிருக்கக்கூடிய, அது எங்கிட்ட வந்து எவ்வளோ F-35 இருக்குது, F-15, 16, 18A, 22 ராப்டர், அப்புறம் வந்து அதை சுமந்துட்டு போகிறதுக்கு வந்து ஏர்கிராஃப்ட் கேரியர் இருக்குது, யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன், யூஎஸ்எஸ் ஜெரால்ட் ஃபோர்ட், அப்புறம் அதுக்கு வந்து டெஸ்ட்ராயர், அப்புறம் வந்து வெர்டிக்கல் லான்ச்சர் டியூப், அப்படி சொல்லப்போனால் பேர் சொல்லிகிட்டே போகலாம், அவ்வளோ இருக்குது. இஸ்ரேலில் பார்த்தா அதை வரக்கூடியதை வந்து திருப்பி தாக்கி அழிக்கிறதுக்கு 4 லெவல் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே தாட் சிஸ்டம் இருக்குது, பேட்ரியாட் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனாலும் திருப்பி அடிக்கிறாங்க. அப்படின்னா இவங்க திருப்பி அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கணிக்க முடியாத அளவுக்கு
உங்களுடைய ஏற்கனவே ஒரு இதில் பேசியிருக்கேன். உங்களுடைய உலகத்தின் தலை சிறந்த உளவு பிரிவு மொசாடு, இஸ்ரேலோட மொசாடு உலகத்தின் நம்பர் 1 சொல்லி பெருமை அடிச்சிட்டு இருப்பாங்க மொசாடு. அவங்க வந்து உள்ளதான் நிறைய சுற்றின பக்கத்து கண்டிப்பாக வந்து எல்லா நாட்டிலையும் இருக்காங்க. ரொம்ப குறிப்பாக வந்து வளைகுடா நாடுகள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அதுவும் குறிப்பாக நம்மளை எப்போ வேணாலும் தாக்குவான், நிறையா வந்து ஆயுதங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கான், என்ரிச் பண்ணிக்கிட்டு இருக்கான் யுரேனியத்தை அப்படின்ற அந்த ஈரான் நாட்டில் மொசாடு வந்து எக்கச்சக்கமாக இருந்தாங்க, இன்னும் இருக்காங்க. ஓகே, மொசாடு. அப்புறம் உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசாக இருக்கக்கூடிய அமெரிக்காவின் சிஐஏ, ஓகே, அவங்களோட ஆட்கள் அங்கே இருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து பக்கத்தில் ஈராக்கில் அவங்களோட தலைமை இருக்குது, இங்கே இருக்குது, ஈரானில் வந்து மக்களோட மக்களாக கலந்து எல்லாம் இருக்காங்க. சரி, அந்த மொசாடு உளவாளிகளும் உளவு பிரிவும் சிஐஏ உளவு பிரிவுகளும் ஈரானில் என்ன ஆணியை பிடிக்கிட்டு இருந்தாங்க? அடித்தேன், எனக்கு திருப்பி இப்படிலாம் வந்து திருப்பி அடிக்கிறாங்கய்யா அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய வல்லரசின் தலைவர், ஓகே, பிரசிடென்ட் ட்ரம்ப்பு இது சொல்கிறது வந்து அவருக்கு கேவலமா இல்லை? அது 6 போரை நிறுத்தியவர் அப்படின்னு நெஞ்ச நிமிர்த்தி சொல்றவர். அப்போ என்ன அர்த்தம்னா, நீ பூரா டுபாக்கூர். ஓகே, நீ வந்து பெரிய டுபாக்கூர், இஸ்ரேல் நெத்தன்யாகு சின்ன டுபாக்கூர், அதில் 2 பேர் ஈக்குவல் டுபாக்கூர். அது மாதிரி நீ என்னையா அது இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது வந்து உண்மையிலேயே அவருக்கு வந்து மிகப்பெரிய கேவலமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதான். ஒன்று ட்ரம்ப் சின்ன டுபாக்கூரா அல்லது பெரிய டுபாக்கூர், 2 பேரும் டுபாக்கூர். ஓகே, உங்களுடைய உளவு பிரிவு அங்கே என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? உளவு பிரிவில் இவங்க என்னென்னா யார் எத்தனை பேர் சயின்டிஸ்ட், 31 சயின்டிஸ்ட்டை, அதுவும் அணு ஆயுத விஞ்ஞானிகளை போட்டு தாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஹமாஸோட லீடர் அவங்க 2-3 பேர் முக்கியமான லீடரை பூரா அடிச்சிருக்காங்க. ஏயா சின்வாரா இருக்கட்டும், பேரெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, அவ்வளோ பேர் அடிச்சிருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து லெபனானில் அங்கே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவோட தலைவரை அடிச்சிருக்காங்க. அப்படி அப்புறம் ஐஆர்ஜிசி தலைமை, இங்கே தலைமை, ஏகப்பட்ட பேர் சொல்லி அடிச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் வந்து அவங்களோட உளவு பிரிவு ஸ்ட்ராங்காக இருந்ததான். அந்த ஸ்ட்ராங்காக இருந்த உளவு பிரிவு இவங்ககிட்ட இவ்வளோ ஆயுதங்கள் செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த ஆயுதங்கள் எல்லாமே அண்டர் கிரவுண்டில் அப்படி பயங்கரமாக நிறையா ஒரு மிசைல் சிட்டி, ட்ரோன் சிட்டி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இடத்த வச்சுருக்காங்க. அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு வராமல் இருந்துச்சா? ஓகே, ஒன்று வராமல் இருந்துச்சுன்னா அவங்க வேணும்னு ஏதோ மறைச்சு உங்களை வந்து இழுத்து வச்சு சண்டையில் இழுத்து விட்டாங்கன்னு அர்த்தம். வந்தும் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா அப்போ அவங்களுடைய பலத்தை நீங்கள் வந்து ஈரானோட பலத்தை குறைச்சி எடை போட்டீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் அப்படி நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து போர் செய்கிறதுக்கு இல்லை போருக்கு திட்டம் போடுறதுக்கு லாயக்கே இல்லைன்னு அர்த்தம். சொல்கிறாங்க, என்னை தொடாத, என்னை தொட்டா நீ கெட்ட, நான் வந்து உன்னை அடிக்க வரல, நீங்கள் வந்து என்ரிச்மெண்ட்டுக்கு நீங்கள் ஐஏஇஏ இருக்கு இல்லையா, அணு ஆயுத பரவல் தடை சட்டம் போட வந்து ஒரு அமைப்பு ஐஏஇஏ, அவங்கள வந்து இன்னும் வர சொல்லுங்கள், நான் வந்து உள்ளே காமிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், நான் இனிமேல் என்ரிச் பண்ணலை, நான் ஆயுதம் பண்ணலை அப்படின்னு என்னென்னவோ சொல்லி பார்த்தாங்கல்ல. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு அடிச்சிங்கல்ல. அடித்ததுக்கப்புறம் திருப்பி படிக்கும்போது அது குத்துதே குறையுதே அப்படின்னா சரி. இப்போ வந்து நீங்கள் கேட்ட கேள்வியில் அந்த பக்கத்தில் அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய அரபு நாடுகள், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், குவைத், யுஏஇ, இன்னும் ஒன்று ஜிசிசியில் ஓமான் வந்து தொடவே இல்லை. அவன் சொல்கிற மாதிரி ஓமான் மத்தியஸ்தம் பண்ணாங்கல்ல, மீடியேஷன் பண்ணாங்கல்ல, தொடவே இல்லை. சரி, இப்போ வந்து பஹ்ரைனை வந்து அடி பின்னிருக்காங்க, யுஏஇ பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. சார், யூஏன்னு சொன்ன மாதிரி இன்னொரு கேள்வி இருக்கு சார். நேற்று துபாயில் வந்து ஏர்போர்ட் பக்கத்தில் வந்து ஈரான் ஒரு தாக்குதல் பண்ணியிருக்காங்க. ஏர்போர்ட் பக்கத்தில் இல்லை, ஏர்போர்ட்லேயே தாக்குதல் பண்ணியிருக்காங்க. சரி சரி, ஆமாம், ஏர்போர்ட்டில் எங்கே அப்படின்னா அங்கே வந்து இந்த ஆயில் சேமித்து வைக்கக்கூடிய டேங்க் இருக்கும். இல்லை, என்னோட கேள்வி அதை குறுக்கிட்டு பண்ணிக்கணும் சரி. சார். இல்லை, ஈரான் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து மற்ற வளைகுடா நாடுகளும் எங்களுக்கு எதிரி கிடையாது, சரி, அமெரிக்காவோட தளவாடங்கள் எங்க இருக்கோ நாங்க அங்கதான் அடி தளம் மக்கள் தளம் நாங்க மக்களை வந்து தொந்தரவு பண்ண மாட்டோம். அப்படியும் மீறி அந்த சில டைம்ஸ் தாக்குதல் பண்ணும்போது ஒரு சில பேர் இறந்துருக்காங்க. ஓகே, ஆனா இப்ப வந்து பிளான் பண்ணி அந்த எண்ணெய் அந்த டேங்க் வந்து அடிச்ச மாதிரி இருக்கு, இது தப்பு இல்லைங்களா? அப்ப ஈரான் சொன்ன மீறிட்டாங்களா? இல்ல, இப்போ வந்து நீங்க சொல்றதுல உங்க கேள்வியில நியாயமும் இருக்கு, ஈரான் பண்ணது கரெக்டாகவும் இருக்கு சார். எப்படி சார்? அதான் எப்படி அப்படின்னா, இப்போ வந்து அவங்க வந்து ஈரான் வந்து துபாயோட சர்வதேச இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் அடிக்கிறாங்கன்னா அங்கே வந்து கன்கார்ஸ் 1, கன்கார்ஸ் 2, கன்கார்ஸ் 3 அந்த டெர்மினலில் வந்து அந்த ஒரு பெரிய டியூப் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கல்ல, கன்கார்ஸ், அதில் அடிக்கலை.
ஓகே, அதில் அடித்தா மொத்த ஆப்ரேஷன்ஸ் அவுட் ஆகும். ஃப்ளைட் மேலே அடிக்கலை. ஓகே, இந்த மாதிரி முக்கியமான அந்த மாதிரி இடத்துல ரன்வேல அடிக்கலை. அடிக்க முடியாதா, அடிக்கலை. இதெல்லாம் பண்ணாமல் இதுக்கு முன்னாடி வந்து அந்த 3rd டெர்மினல் பக்கத்தில் முன்னாடி அடித்தாங்க. டெர்மினல் மேலே அடிக்கலை, டெர்மினல் முன்னாடி வந்து ஒரு ட்ரோன் வந்து போட்டு நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. இப்போ வந்து அந்த ஆயில் டேங்க் அடித்தாங்கன்னா இது மக்கள் சர்வதேச அளவில் மக்கள் வந்து போக்குவரத்து இடம், அது ஏன் அடித்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. அவங்க இன்னும் சொல்கிறது தான், அங்கே இருக்கிற அரபு நாட்டு மக்கள் எங்கள் சகோதரர்கள் அவங்கள அடிக்கலை. ஆனால் இதை டேங்க் ஏன் அடித்தாங்கன்னா, இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி கார்க் ஐலண்டுன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதில் வந்து அமெரிக்காவோட ஃபைட்டர் ஜெட்டு போய் அங்கே மிசைலை போட்டு குண்டெல்லாம் போட்டு வந்துச்சு இல்லையா, அடிச்சிச்சுல்ல. அது எங்கேருந்து வந்தது அப்படின்னா, துபாய் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அமெரிக்காவோட தளம் இருக்குல்ல, ஓகே, அந்த தளத்திலேருந்து கிளம்பி வந்தது. இன்னொன்று ராசல் கைமாலேருந்து கிளம்பி வந்தது. ஓகே, கிளம்பி வந்த ஃப்ளைட் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளைட்டு அந்த தளத்திலேருந்து கிளம்பி ஓகே நேர இங்கே துபாயோட ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து எரிபொருள் நிரப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் அடிச்சுட்டு வருது. இந்த டீட்டெயில் ஃபுல்லாக சைனாவும் ரஷ்யாவும் இவங்களுக்கு கரெக்டாக படம் போட்டு காமிச்சிட்டாங்க. இந்த உங்களை அடித்தது இத்தனை மணிக்கு இங்கே வந்து குண்டு போட்டு திரும்பி ரிட்டர்ன் போகும்போதோ இல்லை வரும்போது அப்படிங்கிறது இங்கே வந்து துபாய் ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் இங்கே எரிபொருளை நிரப்பிட்டு திரும்பி போச்சு அப்படின்னு கொடுத்தா, நீ எரிபொருள் அங்கெல்லாம் குடிப்பே நீ, அப்போ அந்த எரிபொருள் டேங்க் அடிக்கிறோம். அப்போ ஈரான் பண்ணதில் என்ன தப்பு? அதாவது சண்டை வந்து நான் ரைட்டுன்னு சொல்ல வரல. ஈரான் வந்து பொதுமக்கள் இருக்க இடத்த அடிக்கிறாங்கன்னா நேரம் அங்கே வந்து தேரா துபாய், பர்துபாய், சத்வா, அப்புறம் நாலேஜ் சிட்டி, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட இது இருக்குது, மெடோஸு, மரீனா. இது சொல்லணும்னா துபாய் வந்து ஒரு பெரிய பறந்து விரிந்த ஒரு மிகப்பெரிய இடம். அதில் மக்கள் நிறையா இருக்காங்க. அதுலேயுமே இடையில போர் ஆரம்பித்து ஒரு 3-4 நாளில் வந்து பாம் ஜுமேரான்னு ஒரு இடத்துல ஒரு ட்ரோன் வந்து விழுந்துச்சு. அந்த ட்ரோனும் யாரும் வந்து சாகலை. ஆனால் அந்த விழுந்த இடம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து அமெரிக்க உளவாளி அங்கே இருந்தாங்க. அப்போது சொல்லி இந்த ஆள் அமெரிக்கன் இங்கே இருக்கான், இவன் மொசாடுக்காரன் இங்கே இருக்கான், இஸ்ரேலி இங்கே இருக்கான் அப்படின்னு எங்கெங்கே இருக்காங்களோ அதை பூரா சொல்லி வச்சு அதை பூரா அடித்தாங்க. பொதுமக்களை, அரபு மக்களையோ அல்லது அங்கே இருக்கிற இந்திய மக்களையோ பாகிஸ்தான் மக்களையோ அந்த மக்களை யாரும் அடிக்கலை. ஆனால் ஒரு சில நேரங்கள் என்ன நடக்குன்னா, இந்த மாதிரி ஏர்போர்ட்டில் பக்கத்துல அடிக்கும்போது ஏர்போர்ட்டில் அடிக்கலை, அங்கே ஏர்போர்ட்லாம் கிராஸ் பண்ணி அதை தாண்டி அமெரிக்காவோட தளம் வந்து ஒரு பெரிய தளம் அங்கே இருக்குது. அதை அடிக்கிறதுக்கு மிசைல் போகும்போது வானத்தில் தடுப்பாங்கல்ல, ஆமாம் சார், தடுக்கும்போது உடஞ்சி பிஞ்சு விழுவும்ல, அந்த டெப்ரி விழுந்து 6 பேர் காயம்பட்டாங்க. அதில் வந்து இந்தியன் ஒருத்தர் உண்டு. 6 பேரில் வந்து 2 பேர் கானா, மிச்சம் 4 பேர் இந்தியன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி டெப்ரி வந்து விழுந்து காயம்பட்டிருக்க ஒழிய மக்கள் வாழ்கிற இடத்துல அவன் அடிக்கலை. ஆனால் இப்போ என்ன ஒன்று தெரிஞ்சு போச்சு, ஈரான் நீ நினைச்ச மாதிரி ஒரு சாதாரண மண்புழு இல்லை, அது சீறி வரக்கூடிய மிகப்பெரிய நாகம் அது. சார் இப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அமெரிக்கா லேட்டாக புரிஞ்சுக்கிச்சு, அப்படி பார்க்கலாமா? புரியக்கூடாதுங்க. இப்போ நீங்களாம் லேட்டாக புரிஞ்சுக்கலாங்க. இப்போ நான் வந்து 4 இடத்துல செய்தியை சேகரிக்கிற ஆளு நான். நீங்கள் வந்து நீங்களும் செய்தி அங்கங்கே பார்த்துட்டு கேள்வி கேட்குறீங்க. இந்த நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஓகே, அரபு நாட்டில் சில அதிகாரிகளுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஏன்னா எல்லாம் தெரியாமல் இல்லை. ஆனால் இந்த விஷயம் அமெரிக்காவுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன ஆட்சி நடத்துகிறாங்க? இப்போது நமக்கு வந்து உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டீம் வந்து கலவரம் விளைவிக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு எனக்கு தெரியாமல் இருக்கலாம். முதலமைச்சருக்கு தெரியணும், அவருக்கு இங்கே இருக்கக்கூடிய உளவு பிரிவு, இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் வந்து சொல்லணும். ஏன்னா அப்படி சொன்னா தான், ஓ இங்கே கலவரம் விளைவிக்க போகிறாங்களா, அதுக்கு நம்ம முன்னெச்சரிக்கை என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னா அரசை வந்து அவர் இயக்கணும். ஓகே, ட்ரம்ப் வந்து அது ஒன்று அவருக்கு போய் கரெக்டாக போய் சேரலை, அல்லது சேர்ந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து அப்படின்னு அலட்சியப்படுத்திருக்கிறார். அவர் ஏற்கனவே அலட்சியப்படுத்துகிற ஆள். சரி, இன்னொன்று சார், இப்போ ட்ரம்ப் அவர்கள் ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்டிங்கே கொடுத்தாரு, இந்த பாஷா படத்தோட டைலாக் வரும் பார்த்தீங்கன்னா, முடிச்சிடுறேன் 7 நாளுக்குள்ள முடிச்சிடறேன் அப்படின்னு சொன்னவர் இவர். இன்டர்நேஷனல் லீடர், இன்டர்நேஷனல் பஞ்சாயத்து தலைவர் வந்து உலகத்துக்கு எல்லா நாடுகிட்டையும், முக்கியம் பிரான்ஸ், சீனா, நிறைய நாடுகிட்ட போய் என்னங்க அவங்களை அடிக்க முடியல, கொஞ்சம் உதவி மட்டும் செய்யுங்க அப்படின்னு போர் கப்பல்லாம் கேட்டதா சொல்றாங்களே. ஆமா, அது அடிக்க முடியலன்னு சொல்லல, அது வேற மாதிரி சொல்லியிருக்காரு. எப்படி சார்? என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ஹர்மோஸ் ஜலசந்தி அதை வந்து எல்லா கப்பலும் போகணும் வரணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஈரானை அடக்கணும்.
ஈரான் வந்து எப்போ பார்த்தாலும் இந்த மிசைலை வச்சு இதை வச்சு ஆட்களை வச்சு கண்ணி வெடி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சில கப்பல்லாம் போய்கிட்டு இருக்கு. நம்ம எல்லா கப்பலும் போகணும் அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் வர்த்தகம் அங்கே வந்து பாதிக்குது, அங்கேருந்து எண்ணெய் வந்து சேரணும் அப்படின்னா இந்தியாவுக்கு, சைனாவுக்கு, யூரோப்பியன் கண்ட்ரிக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படுது. அப்போ நேட்டோ நாடுகள் அந்த இங்கே இருக்கிற ஆட்கள்லாம் வந்து எப்படி இட்டாலி, ஜெர்மன், யூகே, ஃப்ரான்ஸு, ஓகே, டென்மார்க்னு நினைக்கிறேன், இல்லை சுவிட்சர்லாந்து, ஓகே, ஜப்பான், ஆஸ்திரேலியா எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. இந்தியா வந்து அந்த இதில் குரூப்பில் சேர்க்கல இன்னும். சார் சீனாவையும் சேர்த்துருக்காங்களா? என்ன கேட்டு கடைசியா என்ன அப்படின்னா ஆஹ், ஆஹ், உன் மகளை லவ் பண்ணணும், அதுக்கு எப்படின்னு சொல்லி எனக்கு வழி கொடுன்னு அப்பாட்ட கேட்குற மாதிரி. சீனாவும் இவங்களும் இல்லை இல்லை, சீனாவும் ஈரானும் அவ்வளோ நெருக்கமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ உதவி பண்ணி அந்த இடத்துல வேற எந்த கப்பல் பெருசாக போதோ இல்லையோ சீனா கப்பல் தொடர்ந்து அழகாக வந்து எண்ணெய் ஏற்றிட்டு போய்கிட்டே இருக்கு. ஓகே, அவன்கிட்ட போய் ஈரானை வந்து அடிக்கணும், உங்கள் போர்க்கப்பலை வந்து இங்கே அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னா, ஐயோ என் கப்பல் தான் நல்ல விதமாக வந்துட்டு எங்களுக்கு அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே, நான் ஏன் அவனை போய் அடிக்கணும்? நடராஜன் நான் ஏன் சுடுகாட்டுக்கு போனேன் அந்த கதை மாதிரி இல்ல. ஆமாம், அது என்ன சொல்கிறது வந்து உங்களை எப்படி தாங்க வந்து நான் வளைச்சு போடுறது, எனக்கு ஏதாவது ஐடியா கொடுங்களேன் அப்படின்னு சொன்ன மாதிரி சீனாட்ட போய் வந்து உதவி கேட்குறேன். இது என்னது கடைசியில் இது ஒன்றும் புரியலையே. உண்மையிலேயே அவங்க ட்ரம்ப் வந்து கேட்குறதெல்லாம் ஜெர்மன் அந்த யூரோப்பியன் கண்ட்ரி இருக்குல்ல அது கேட்குறது, அதில் ஜெர்மன் நோ சொல்லிட்டாங்க, ஃப்ரான்ஸு நோ சொல்லிட்டாங்க, சுவிட்சர்லாந்து நோ சொல்லிட்டாங்க, ஸ்பெயின் இன்னும் சுத்தம், நீ வந்து நோ மட்டும் இல்லை உங்களோட சங்காத்தமே வேண்டாம், அவனுடைய எம்பசி இருக்குல்ல அதையும் வேண்டாம்னு தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு எம்பசியும் தூக்கி இந்த பாரு, டியர் மிஸ்டர் அயத்துல்லா முஸ்தபா கொமேனி, நான் வந்து இவர் வந்து எல்லாத்தையும் அண்ணன் தண்ணி புழக்கம்லாம் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன், எங்களுடைய 7 கப்பல் அங்கே உள்ள நிற்குது, அனுப்பிச்சுடுங்க. ஓகே அனுப்பிச்சி விட்றேன். அழகாக பாதுகாப்போடு அழகாக வெளியே வந்து ஸ்பெயினோட கப்பல் வெளியே வந்துருச்சு. ஓகே, அப்போது இப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த கப்பல்லாம் வெளியே வரணுமா, அமெரிக்கா, இஸ்ரேல் அவங்க கப்பல்கள், அப்புறம் அவங்களோட அலைடாக இருக்காங்க இல்லையா அவங்க பேரில் இதெல்லாம் உள்ள கப்பல்கள், இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து அலோவ் பண்ண மாட்டோம். அப்படியே நீங்கள் முரண்டு பிடிச்சி வந்தீங்கன்னா சுடுவோம் அப்படிங்கிறது தான். அப்போ சீனாவில் போய் கேள்விப்பட்ட ஆஸ்திரேலியா இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஃப்ரான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. யூகே மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் வந்து என் கப்பல் அனுப்ப மாட்டோம், என் தளத்தை வேணால் பயன்படுத்திக்கோ. ஏன் நான் கேட்குறது கப்பலையா, கடலுக்குள்ளே என்ன தளம் இருக்கு உனக்கு? ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட அப்படியே ரொம்ப காமெடி மாதிரி இருந்தாலும் பேசுறது, காலையில் ஒன்று நைட்டு ஒன்று இஷ்டத்துக்கு பேசுறது இருக்குல்ல. சார் இன்னொன்னும் சொல்லியிருக்காரு சார், நாட்டோ ஹெல்ப் கேட்டிருக்காரு, நாட்டோ வந்து முன்னாடி சொல்லியிருக்காங்க போல, அது இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு சார். என்ன சார் அது? அவர் நிறைய கொடுக்குறாரு. எந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்க? அவர் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா நமக்கே குழப்பிடுது. என்ன சொல்றாருன்னா, நேட்டோ வந்து எங்களுக்கு ஹெல்ப்புக்கு வரணும், அப்படி இல்லைன்னா வந்து அமெரிக்காவோட ஆக்ரோஷம் நீங்க ஆளாவீங்க அப்படிலாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இது அவர் கொடுக்கலன்னா தான் அவர் ட்ரம்ப் இல்லை, ஒழுங்கு மரியாதை வந்து ஒழுங்கா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. இல்ல அந்த ஆக்ரோஷம் ஈரான் போய் காட்டலாமே, வேலை முடிஞ்சிச்சு. அவன் அடிப்பான்ல, ஈரான் காமிக்க முடியாம தானே அங்க பேசிட்டு இருக்கோம். இது என்னங்க இருக்கு? ஒரு லீடர் இந்த மாதிரி கலாய்க்க தப்பு சார். 6 போரை நிறுத்தினவர் சார். 6-7 போர் நிறுத்திட்டு எனக்கு வந்து ஒழுங்கு மரியாதையா வந்து அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்குறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கத்திய காமிச்சாரு தானே. அமைதிக்கான நோபல் பரிசு ஒழுங்கா கொடுக்குறீங்களா இல்லையா, அமைதியா இருந்தா நல்லா இருந்தா இப்போ அமைதி பண்ணியிருக்காரு, இப்போ கொடுக்கலன்னு சொல்லலாம். ஒழுங்கா அமைதிக்கான நோபல் பரிசு என்ன கொடுக்குறா இல்லையா. அப்புறம் அங்கே வந்து வெனிசுலாவில் வாங்கின ஒருத்தர் வந்து நான் தர்றேன் அப்படின்னா ஓகே குடுமா அப்படின்னு சொல்லி அவர் பண்ணியிருக்க காமெடி எல்லாம் கொஞ்சம் நெஞ்சு இல்லை. அப்போ அவர் மேலே காமெடியாக பேச வேறு என்னத்தை போய் பேச சொல்கிறீங்க? உண்மையிலேயே அறிவு ஜீவிகள், தொழில் வல்லுநர்கள் எக்கச்சக்கமாக நிறைந்த ஒரு நாட்டுக்கு இப்படி ஒரு கோமாளி வந்து ஒரு தலைவனாக வருவாருன்னு சொல்லிங்கிறது யார் எதிர்பார்த்திருப்பா? சார் இன்னொன்று கூட சொல்லியிருக்காரு சார், என்ன கியூபா வந்து ரொம்ப அழகான நாடு, அதை நாங்கள் கைப்பற்ற போகிறோம், அதை கூட நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. சொன்னாரு கியூபா இவ்வளோ பிரச்சனை இருக்கும் போது இது தேவையா பங்குன்னு ஒரு கேள்வி வரும்ல சார். இல்லை அவரு இப்போ இது மட்டுமா சொல்லியிருக்கிறாரு, பார்க்குற பொண்ணெல்லாம் வந்து எனக்கு வந்து காதலி ஆயிக்கணும் மனைவி ஆயிக்கணும்னு சொன்ன மாதிரி வந்த புதுசுலேயே இப்போ இந்த போன வருஷம் ஜனவரியில் வந்த புதுசுலேயே வந்து கனடா எதுக்கு வந்து தனி நாடாக இருக்கீங்க, ஒரு 51வது மாநிலம் இங்கே இணைஞ்சிருக்கேன், அதை இணைச்சிக்கிறேன். அப்புறம் கிரீன்லாண்டு எதுக்கு, நான் வந்து விலை கொடுத்து வாங்கிக்கிறேன் அவங்க. அப்புறம் வந்து கியூபா நல்லா இருக்குச்சு, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இவருக்கு இதே வேலை. இவர் பேச்செல்லாம் வந்து என்ன சொல்கிறது, அது தண்ணியில் எழுதுன எழுத்து இல்லை, காற்றுல எழுதுன எழுத்து மாதிரி. ஆனால் அது வந்து அவர் அப்படித்தான் பேசுவார். கியூபா ஏற்கனவே அங்கே வந்து இப்போ கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்காங்க. ஏன்னா இந்த வெனிசுலா வந்து பிடிச்ச உடனே அங்கேருந்து டெய்லி அவ்வளோ பேரல் வந்து அங்கே ஃப்ரீயாக போய்கிட்டு இருந்தது, அது இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே, அங்கே வந்து இந்த எண்ணெயெல்லாம் போகும், ப்ளஸ் வந்து ரஷ்யாவிலேருந்தும்
ஃப்ரீயாக எண்ணெய்கள் அங்கே கச்சா எண்ணெய் அங்கே போகுது. அதை வந்து ரிஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மொலாசஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்தெல்லாம் மிக்ஸ் பண்ணி அவங்க வந்து இந்த பயோடீசல் டைப்பில் நிறையா வந்து அங்கே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து இப்போ கொஞ்சம் ஒரு பிரச்சனை. ஏற்கனவே கியூபா வந்து ஓஹோன்னு இல்லாட்ட கூட நல்ல சுயமரியாதையோட அமெரிக்காவில் வந்து அந்த அதிகாரத்துக்கு கட்டுப்படாமல் நல்லா தான் இருந்தாங்க. சரி, இப்போ ஈரான் இன்னொன்னு சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே சொன்னதான் சார். எங்களோட நீர்த்தேக்கம் வழியா உங்க கப்பல் போகணும் அப்படின்னா, ஹர்முஸ் வழியா போகணும் அப்படின்னா, நீங்க டாலரா வர்த்தகம் பண்ணாதீங்க. சீனாவோட பண மதிப்புல யுவான் மதிப்புல நீங்க பண்ணீங்கன்னா எந்த கப்பலும் நாங்க விட்டுருவோம்னு சொல்றாங்களா சார்? இதை எப்படி பாக்குறீங்க? எப்படி பாருங்க, ஒரே ஒரு விஷயம்தான். நீ டாலரை வச்சு தானே இது வரைக்கும் ஆட்டம் காட்டுன. அந்த டாலரோட உச்சந்தலையிலே ஓங்கி போடுறோம். டாலரைசேஷன். இனி இந்த வர்த்தகம், அது அங்கே டோல் இருக்குல்ல, அங்கே வந்து டோல் மாதிரி அங்கே வர்றது இருக்குல்ல, அதுக்கு வந்து நீ டாலர் இல்லாமல் யுவான் கொடுக்குறது அப்படி இல்லை. அங்கே கப்பலில் வரக்கூடிய எண்ணெயிலிருந்து பொருட்கள்ல இருந்து அத்தனையும் டாலரில் இல்லாத வணிகம். ரொம்ப முக்கியமாக யுவானில் வணிகம் பண்ணால் நீங்கள் வந்து அப்படி ராசாக்களா நீங்கள் வாட்டுக்கு போக, நீங்கள் வாட்டுக்கு வாங்க, யார் உங்களை கேட்க போகிறா? யுவானில் பண்ணுங்க, டாலரில் பண்ணாதீங்க. உதாரணத்துக்கு ஒரு கப்பல்னா எத்தனை லட்சம் இல்லை எத்தனை கோடி டாலர் எண்ணெய், ஒரு ஒரு பேரல் வந்து இப்போ $100 வச்சுக்கங்களேன். அப்போ எத்தனை பேரல் வந்து ஒரு கப்பலில் போகும்? அவ்வளவும் டாலர் வணிகம் இல்லாமல் யுவானில் போச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? இப்போ டாலர் இங்கே இருக்குது, யுவான் இங்கே இருக்குது. இப்படி டாலர் வந்து அப்படியே கீழே இறங்கி யுவான் அப்படியே மேலே போகும். ஓகே, அப்போ என்ன ஆகும்? அடுத்து இப்போ 2021 அப்புறம் வந்து சைனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 400 பில்லியன், அது கிட்டத்தட்ட 40 லட்சம் கோடி ரூபா சைனா இங்கே ஈரானில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகும்? இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. இந்த யுவானில் வந்து பண்ணால் தான் நாங்கள் இது இங்கே அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, சைனா வந்து அதுக்கான பெர்சன்டேஜ் இருக்குல்ல, இது வரக்கூடிய பெர்சன்டேஜ் வந்து அவனுக்கு ஈரானுக்கு கொடுப்பாங்க. கொடுத்தா ஈரானோட பொருளாதாரம் நல்லாயிருக்கும். ஏற்கனவே சண்டை போர் நிறுத்தம் வரணும்னா 47 வருஷமாக நீங்கள் வந்து எங்கள் மேலே போட்டிருக்க பொருளாதார தடையில் நீக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, உலக நாடுகள் அத்தனையும் வந்து எல்லா பொருட்களும் இங்கே கொடுக்கும், இங்கேருந்து எண்ணெய் போகும், பொருட்கள் போகும், வர்த்தகம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாயிரும், மக்கள் நல்வாழ்வு வந்துடும். ஆனால் அமெரிக்கா வந்து காலியாயிரும். அமெரிக்கா அப்புறம் வீழ்ச்சிக்கு போயிடும். வீழ்ச்சி, எக்ஸ்ட்ரீம் வீழ்ச்சி. அதெல்லாம் போக இது பரவாயில்ல, இங்கே நம்ம இஸ்ரேல் சத்தத்தை காணாமே, ஆளை காணாமே. நெதன்யாகு எங்க சார்? கடைசி கேள்வி அதான் சார். நெதன்யாகு வந்து இறந்துட்டாங்க ஒரு பக்கம் செய்தி, அது இன்னொரு பக்கம் இல்ல ஐ எம் பேக், நான் உயிரோட தான் இருக்கேன்னு சொல்றாரு. என்னதான் நடக்குது? எங்க சொன்னாரு அவரு? இல்ல ஒரு போஸ்ட் வர போட்டு காஃபி குடிச்ச ஒரு போஸ்ட் பண்ணி பாத்துருப்பீங்க. வீடியோ கூட பாத்துருப்பீங்க. வீடியோ போஸ்ட் ஆமா, பாத்துருப்பீங்க. அது என்னதான் சார் ஆச்சு? அது என்ன ஆச்சுன்னு கரெக்டா தெரியல. ஆனா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க விஷயம் ஏற்கனவே நிறைய நான் பேசியிருக்கேன். நடந்துட்டு இருக்க விஷயமெல்லாம் பார்த்தோம்னா நெதன்யாகு உயிரோடு இல்லை. என்ன காரணம்? நெதன்யாகு உயிரோடு இருந்தா இந்த அளவுக்கு வந்து ட்ரம்ப் கோமாளித்தனம் பண்ணா கூட இன்னும் கொஞ்சம் நிறைய முரடத்தனமா பண்ணியிருப்பாரு, கிரிமினல் பண்ணியிருப்பாரு. அந்த கிரிமினல் தனமா பண்றதுக்கு ஆலோசனை கொடுக்க ஆள் இல்லாம அவங்க வந்து ஒரு மாதிரி இப்போ கோமாளித்தனமா இப்போ ஈரான் இவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்னு ஒரு சர்ச்சையான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது கொடுத்துருக்காருன்னா இதெல்லாம் இப்படி இருக்குன்னு அர்த்தம். ப்ளஸ் வந்து ஒரு காஃபி கப் வச்சு நான் இறந்து போயிட்டதா எல்லாம் வெளியே சொல்கிறாங்க, நான் வந்து அழகா ஐ எம் என்ஜாயிங், இல்லை என்னது எப்படின்னா ஐ எம் நாட் டெட் பட் ஐ எம் டையிங் ஃபார் காஃபி, ஐ எம் டெட் ஃபார் காஃபி அப்படின்னு என்னமோ அப்படி ரைமிங்காக எல்லாம் பேசி அந்த காஃபியில் வந்து அழுங்கலை காஃபி வந்து குடித்தா அந்த மேலே உள்ள இதெல்லாம் கலையும்ல, கலையலை, அது குறையலை, அது ஒரு வகையான ஏஐ வீடியோன்னு சொல்கிறாங்க. அவர் இதுக்கு இடையில இத்தனை கடந்த ஒரு 10 நாளாயிடுச்சு ஆல்மோஸ்ட். ஓகே, 10 நாளாக 10-11 நாள் வச்சுங்களேன். இதில் வந்து வேறு எங்கேயாவது இந்த வீரர்கள் இருக்காங்கல்ல அவங்களோட கலந்து பேசினாரா, நின்னாரா, நடந்தாரா? ஒன்றுமே இல்லை. அப்பப்போ நிற்கிறாரு, பேசுகிறாரு. அவர் நடந்து வர்ற மாதிரி இருக்கிற இடமெல்லாம் வந்து ஆஃபீஸ்க்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல வந்து இருக்கிற மாதிரி ஏஐயில் பண்ணியிருக்காங்களோடைய அதில் 6 விரல் சர்ச்சை, காஃபி சர்ச்சை நிறையா இருக்குது. அவர் உயிரோட இல்லைன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி எனக்கு இப்போ இன்னைக்கு ஒரு சமயத்தில் வந்த ஒரு செய்தி, 10 நாளைக்கு முன்னாடி ஃப்ளைட்டில் போனார், ஃப்ளைட்டு கிராஷ் ஆயிடுச்சு. ஈரான் தாக்குதல் இல்லைங்களா? ஈரான் தாக்குதலுக்கு ஆரம்பிச்சதுக்கப்புறம் இல்லை தாக்குதலா? ஆமாம் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். சம்திங் அது தாக்குதலா அல்லது ஃப்ரெண்ட்லி ஃபயர் மாதிரி இங்கேருந்து ஃப்ளைட்டு போகுதுங்கிறதுக்காக அவங்களுடைய அயன்டோம் சிஸ்டம் இருக்குல்ல அதுலேருந்து தாக்கியோ அன்னைக்கே வந்து அவர் அவுட்டு. அவரும் சில பெருந்தலைகள்லாம் அவுட்டு. ஆனால் அவர் வீட்டில் வந்து அவரோட ஆஃபீஸு வீட்டில் இவங்க ஈரான் மிசைல் போட்டு தான் அவுட்டுன்றாங்க. அப்படி இல்லை, அவர் பிளேன் கிராஷில் வந்து ஆல்ரெடி அவர் அவுட்டு. அதை இது ஒரு மாதிரி வந்து வெளிப்படுத்தாமல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால்
அவர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து குறைவா இருக்கு. இருந்தாலும் நல்லதான். என்ன பிரச்சனை? அவர் கிரிமினல். அந்த கிரிமினல் புத்தி வந்து இதுக்கப்புறம் என்ன வெளிப்பட போகுதுன்னு தெரியணும்ல. ஏன்னா இஸ்ரேல் வந்து அவ்வளோ அடி வாங்கியிருக்கு. சரி. ஆமா. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு அடுத்து பார்ப்போம். நன்றி சார். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போரை பத்தி நிறைய புதிய தகவலை இது கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.